ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். நம்மளுடைய கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். குழந்தைங்களுக்கு பிடிச்சது, பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நம்ம சினிமாவுக்கு போனோம்னா இதை தான் விரும்பி பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் எப்படி பண்ண போகிறதுன்ற பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோல் சீவிட்டோம். ஈக்குவலாக வேணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ திக்காக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்தால் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நம்ம மொறுன்னு ஆகிடும், க்ரன்ச்சி நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, கருப்பாயிடும். அதனால் வந்து கூலிங்காக இருக்கிற தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் நம்ம போட்டு ஊற வைக்கலாம். அப்படி ஊற வைக்கும் போது இதில் இருக்கிற மாவு சத்துலாம் வெளியே வந்துடும். அது நம்ம வந்து நல்லது இல்லைன்றதுனால நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். கொஞ்சம் நேரம் 20 நிமிஷம், 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஊறட்டும், நம்ம அப்புறம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் இருந்த மாவுலாம் வெளியே வந்துடும். இப்போ கொஞ்சம் வெதுப்பான தண்ணி எடுத்துருக்குறேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து இது மாதிரி ஒரு டவல் விரிச்சிக்கலாம். டவல் விரிச்சிட்டு அதில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈரம் போக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி உணர்த்தி வச்சுக்கணும். இதில் இருக்கிற ஈரம் வந்து இந்த டவலில் காட்டன் துணியில் இழுத்துக்கும். அதனால் நான் அந்த ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மேலேயே வந்து இன்னொரு காட்டன் துணியை போட்டு இந்த மாதிரி ஒத்தி நம்ம ஈரத்தை எடுத்துடணும். இப்போ எல்லாமே ஈரெல்லாம் போயிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஈரம் வற்றி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டோடனே தண்ணியில் போட்டு வச்சதுனால வெள்ளையாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு. நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டோம்னா உருளைக்கிழங்கு தண்ணியில் போடாத வச்சிட்டோம்னா கருத்துடும். அதனால் கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா செகண்ட் டைம் போட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம போட்டுக்கணும். இது வந்து ஆறட்டும், 20 நிமிஷம் ஆகட்டும். இது ஆறின பிறகு இன்னொரு டைம் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ஹையில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஃப்ளேம் ஹையில் கொஞ்சம் வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொரித்து எடுத்து ஆற வச்சு ஆறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் டைம் போட்டு எடுக்கும்போது தான் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் நச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடைங்களில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒரே டைம்லேயே நம்ம போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக கருகிடும், நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் 2 டைமாக போட்டு எடுக்கணும். எல்லாமே வந்து ஒரே ஈக்குவலாக கோல்டன் கலர் வர அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாட் மசாலா கொஞ்சம் தூவிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் தூவிக்கலாம்.
நீங்கள் வேணும்னா மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் எல்லாமே கலந்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.